படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனைகளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாமாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுனு கொடுக்கலாம். கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா, வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20. அதை கொண்டாங்களா? அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்டதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. தான் பயணம் பண்ணுறதுக்கு 8,000 கோடி எரிச்சலாக இருக்கு. சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல.